தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கிக்கிறார். தூதன் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்தபடியே அவன் தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் அவன் போகிறான். அப்பொழுது ஆவியானவர் அவனோடு கூட இடைப்பட்டு, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னவுடனே அவன் அப்படியே கேட்டு ஓடி போய் ரதத்தோடு என்ன செய்கிறான்? சேர்ந்து கொள்கிறான். பிலிப்பு ஏறி கந்தாகை மந்திரியின் அருகாமையில் உட்கார்ந்து அவர் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏசாயா 53வது அதிகாரத்தினுடைய காரியங்களை குறித்து அவனுக்கு விளக்க உரை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அவர் வாசித்த வேத வாக்கியத்தினுடைய காரியம், அவர் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். கையோடு அல்ல சொல்லுவோமா? சோ ஆட்டை போல இந்த ஒரு காரியத்தை குறித்து முதலாவது நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஆட்டுக்குட்டியாக அங்கே உபமானமாக சொல்லப்பட்டிருப்பதை அவர் எடுத்துரைக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 29, 36வது வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது அவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அங்கே தரிசனத்திலே தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். இயேசுதான் ஆட்டுக்குட்டி. அவர் எப்படிமா ஆட்டுக்குட்டியாய் வந்திருக்கிறார்? உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனை பற்றி அவனுக்கு அறிவிக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், யோவான் ஸ்நானகன் அந்த காலத்திலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக வாழ்ந்தவர். ஆகையினாலே பிலிப்பு அங்கே மந்திரிடத்திலே சொல்லுகிறான், யோவான் ஸ்நானகன் குறிப்பிட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எரேமியா 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். எப்படி தாரா? சாதுவான ஆட்டுக்குட்டி. ஏற்கனவே தீர்க்க தரிசன வார்த்தைகள் எவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறதோ எழுதப்பட்டபடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறி இருந்தார். சாதுவான ஆட்டுக்குட்டி, ரொம்ப சாதுவா இருக்கிறார். மிரட்டுற ஆட்டுக்குட்டி அல்ல, பயப்படுத்துகிற ஆட்டுக்குட்டி அல்ல, சாதுவான ஆட்டுக்குட்டி. ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கிறார். சாது என்றால் என்ன அர்த்தம்னா, he is a very soft character. ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி எப்பொழுதுமே சாஃப்டா இருக்கும், அமைதியா இருக்கும். யாராவது பாருங்க, நல்லா பாருங்க, ஒரு எருமை மாடு இருக்கிறதுன்னு வைங்க, நீங்க வேணா எருமாடை போய் ஒரு குத்துங்க, திரும்பி பார்த்து என்ன செய்யும்? முட்டுறதுக்கு வரும். காட்டு மாடு எருமெல்லாம் பாருங்க, விரட்டி அடிச்சிடும். எந்த ஒரு மிருகமும் திருப்பி தாக்குறதுக்கு வாயை திறக்கும். எந்த ஒரு மிருகம் இந்த வேலியில் இருக்க ஓனான கூட அடிச்சு பாருங்க, அது கூட திரும்ப வாயை திறக்கும், திரும்ப ஒரு சேட்டை பண்ணிட்டு எல்லாமே விரட்டும். ஒரு மாதிரி அதாவது எதிர்ப்பை காட்டும். ஆனா இந்த ஆட்டுக்குட்டி பாட்டு அடிச்சாலும் பேசாம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும், கிள்ளுனாலும் பேசாம இருக்கும், இந்த முடியை வெட்டினாலும் பேசாம இருக்கும், முடி வெட்டும்போது குத்தும், காயப்பட்டாலும் பேசாம அமைதியா இருக்கும். ஏனென்றால் அது பேரு சாதுவான ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து அப்படி ரொம்ப சாஃப்டா தான் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருக்கணும்னு தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அப்ப ஆண்டவர் இயேசு ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியை போல வந்தார் என்று பிலிப்பு அவர்கிட்ட என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கையொத்தி அல்ல சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பேதுரு அவரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் குற்றமில்லாத
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டிக்குள்ள ஒரு எந்த ஒரு குற்றமே செய்யாது. அது வாட்டுக்கு ஏற, அது வாட்டு தவும், அது வாட்டு போடும். ஸோ அந்த அழகான அந்த ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று அவரை ஒப்பிடப்பட்டு அவர் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி கடந்த வார்த்தை தியானித்தோம். அல்லேலூயா. கொண்டு போகப்பட்டார். ஒன்று, பெற்றோராலே எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டார், லூக்கா 2:24. இரண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு அவர் என்ன செய்தார்? கொண்டு போகப்பட்டார் என்று பார்த்தோம். மூன்றாவது, லூக்கா 4:29-30 ஜெப ஆலயத்தில் இருந்தவர்களால் செங்குத்தான மலைக்கு கொண்டு போகப்பட்டார். இதை மூன்றை பார்த்து முடிச்சோம் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மூன்று காரியங்கள் நாம் முடித்திருக்கிறோம். நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலே அந்த ஆட்டுக்குட்டி எங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் என்று சொல்லி பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு அவர் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குமே. லூக்கா 23:1 வாசிக்கலாம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் பிலாத்துவினிடத்திலே கொண்டு போனார்கள். பிலாத்துவினிடத்திலே கொண்டு போகிற ஒரு காரியம். அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு போனாங்களா? பிலாத்துவினிடத்தில் நேர அங்கே கொண்டு போகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போனார்கள். எங்கெல்லாம் கொண்டு போறாங்க? அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அரண்மனைக்கு கொண்டு போறாங்க, பிலாத்துவினிடத்தில் கொண்டு போறாங்க, எல்லா இடத்திலையும் கொண்டு போகப்படுகிறார். ஆறாவதாக மார்க் 15:22, மத்தேயு 27:51 அவர் வருகிற காரியம் கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போனார்கள். கொண்டு போகிற இடம் வரிசையா பாருங்க. அங்க போய் அரண்மனை கொண்டு போறாங்க, தேசாதிபதியிட்ட கொண்டு போறாங்க, கடைசியா கபாலஸ்தலத்துக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து மார்க் 15:22 வசனத்திலே கபாலஸ்தலம், மத்தேயு 27:51 சிலுவையில் அறையும்படிக்கு ஆண்டவர் இயேசுவை கொண்டு போனார்கள். 52 வசனம், சிலுவையில் அறையும்படிக்கு அவரை கொண்டு போனார்களாம். ஆண்டவர் சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். கடைசியாக யோவான் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விளக்கி கொண்டே வருகிறார். எல்லா காரியம் யோவான் 19 யோவான் 19ஆம் அதிகாரம் 38வது வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். எங்க கொண்டு போறான்? கடைசியா அந்த சரீரம் கல்லறைக்கு கடந்து போகிறது. ஒவ்வொரு காரியங்களையும் விளக்கி கொண்டே போகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதுவான ஆட்டுக்குட்டியை இவ்விதமாய் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம். அப்படி கொண்டு போன இடங்களில் எல்லாம் அவர் எப்படி இருந்தாரா? அப்போஸ்தலர் 8:32 சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாது இருந்தார். மயில் கர்த்தருக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மேல் அளவிலான குற்றங்களை சுமத்தினார்கள். ஆனால் அவரோ மாறுத்தரம் ஒன்றுமே பேசவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே அவர் பிரதான ஆசாரியரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் பேசல, பேசாம இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களை குறித்து குற்றம் சாட்டப்படும் பொழுது, உங்களை குறித்து குற்றம் சொல்லும் போது நாம் அமைதியா இருக்கிறோமா, எதிர் பேசுகிறோமா?
ஒரு கேள்வியை கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். உங்களை குத்து யாராவது குற்றம் சாட்டிட்டா உடனே பயங்கரமா சத்தம் போட்டு நீ எப்படி இப்படி பேசலாம் என்று சத்தம் போடுகிறோமா, அல்லது வார்த்தை சொல்லாம அமைதியாக நாம் இருக்கிறோமா? குற்றம் சொல்லும்போது ரொம்ப கோபம் வரும். அதுலேயும் செய்யாதது சொல்லும் பொழுது ரொம்ப கோபம் வரும் இல்லையா? நான் செஞ்சா பரவாயில்ல அப்படிமா பாருங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க செஞ்சாலும் பேசாமல் இருக்கணும், செய்யாமல் இருந்தாலும் அமைதியாக. அண்ணா தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஜெபத்தை குறித்து இன்னொரு விசுவாசி குற்றம் சாட்டல, தூரமாய் உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் புத்தகத்திலே அன்னாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஜெபித்துக் கொண்டிருந்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவதனாலே 14வது வசனம், அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். 9ஆம் வசனத்திலே சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். கவனிங்க, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். இங்க சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் புசிக்கிறாங்க குடிக்கிறாங்க, ஆனா அன்னாள் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. ஆசாரி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். வெளியே வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். வாசல்ல ஏலி உட்கார்ந்து இருக்கிறான். இந்த அம்மா எங்க வர்றாங்க? நேர உள்ள வந்து கர்த்தருடைய சந்நிதியில் வந்து அமர்ந்து இருக்கிறார். 12வது வசனத்திலே தேவனுடைய சந்நிதியில உட்கார்ந்து இருக்குது. ஆனா தூரமாய் இருக்கிறார். தூரமாய் இருக்கிற அந்த ஏலி இவளை பார்க்கும்போது வாய் மட்டும் அசையுது, ஆனா இருதயம் பேசுது. ஆனா இவனும் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வாயை பார்க்கும்போது வாய் மட்டும் அசைகிற வேலை, பேச்சத்தை வெளியே கேட்கல. அப்ப இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்று சொல்லி அவள் மேல் என்ன செய்கிறான்? குற்றம் சுமத்துகிறான். என்ன ஓட குடிச்சுக்கிட்டு இது பண்றியா அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்திய போது அவள் எழுந்திருந்து, நீ எப்படி என்னை குற்றம் சுமத்தலாம்? நான் ஒழுங்கா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவள் மாறுத்தனம் எதிர்த்து பேசல, அமைதியா இருக்கிறார், உடைஞ்ச உள்ளத்தோடு இருக்கிறார். இந்த காரியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக, இது போல நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்முடைய பார்வையில தான் வித்தியாசம். இன்னைக்கு அநேகர் இப்படிதான் நல்ல ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது அவர்கள் செய்த ஒரு ஆங்கிள் வித்தியாசமா பார்த்து அவங்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இவர்களுடைய எண்ணங்கள், இவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. ஆனா உண்மையில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணி அழுது கொண்டு இருக்கிறார், இருதயத்தில் ஆண்டோடு பேசுகிறார், தேவனோடு பேசுகிறார், பிரச்சனையை சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார். நீங்க வாயை மட்டும் பார்க்கிறார். வாயை மட்டும் பார்த்துட்டு உடனே இவனுக்குள்ள என்ன, இவன் குடிச்சிருக்கிறான், இவன் சரியில்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இன்னொரு விசுவாசிகளை பார்த்து குற்றம் சுமத்தாதே. உன்னுடைய பார்வையில பிரச்சனை உன்னுடைய பார்வையிலே. ஆனா அவங்க எவ்வளவு வேதனையோடு கூட இருக்கிறாங்க என்பதை பார்க்கல. இந்த உதட்ட பார்த்தா அதே ஏலி உதட்டுக்கு மேலே ஒரு கண் இருக்கிறதே, அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறதே, அதை அவன் பார்க்கவில்லை. காரணம், அவன் தூரமாய் நிற்கிறான். தூரத்திலிருந்து பார்த்தா அப்படித்தாங்க, அந்த கிட்டத்துல வந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு அருகாமை வந்து அவர்களோடு கூட பழகி அவர்கள் பிரச்சனை அறிந்தால்தான் உண்மையான நிலை தெரியும். எந்த விசுவாசி தூரமா பார்த்துக்கிட்டு அவங்க இப்படி வர்றாங்க, அப்படியே போயிடறாங்க, இப்படி செய்யறாங்க, இப்படி இருக்காங்க என்று பார்த்தவங்களை குற்றப்படுத்தாதீங்க. நம்முடைய பார்வையில பிரச்சனை, குற்றப்படுத்தாதீங்க. அப்படியே குற்றப்படுத்தினாலும் நீங்கள் எதிர்த்து மாறுத்தனம் பேச வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவள் இருதயத்திலே என்ன செய்தாலாம்? பேசு. ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான், அண்ணாலோ இருதயத்திலே பேசுறான். சோ இவருடைய என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஜோப் பண்ணும்போது ஜோப் பண்ணுவோம் அப்படின்னு அங்க உள்ள உட்கார்ந்து ஆண்டவரே கட்டணும்
கர்த்தனாத்துக்கு ஓகே பார்க்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. சிலவர் முழங்கால் போட்டுட்டு பேசாம உட்காந்துருப்பாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க, ஜெபம் பண்ணுறதுல தெரியாத உனக்கு, அறிவில் உனக்கு, சும்மா உட்காந்து சும்மா சர்ச்சில் உட்காந்து சும்மா உட்காந்துருக்கீங்க என்று சொல்லி தூரமாக இருந்து பார்த்து கொண்டு அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதற்காக நாமளும் சும்மா உட்காந்து கண்ண முடிகிற இருதயத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ்டர்னு ஆண்டவருக்கு முன்பாக பொய்யான வார்த்தைகளை சொல்லப்படாது. இவன் பார்வையில அவன் பேசல, ஆண்டவர் பார்வையில அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். நினைவுகள் பார்க்க வெறித்திருக்கிறான். ஏழி நினைப்பு எப்படி இருக்கு பாருங்க. தூரமா வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், வெளியில இருந்து வெளிய வாசல்ல நின்று நிக்கிறவங்களுக்கும் உள்ள ஜெபிக்கிற முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் உள்ள சன்னிதானத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறவன் பார்த்து சொல்றான். அவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சேர்ல வசதியா உட்கார்ந்துக்கிட்டு தூர பார்வை. தூரத்துல இல்ல, பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியும். உங்களை பத்தி யார் குறை சொல்றது, முழங்கால் போட்டு ஜெபிக்க நம்மளை பார்த்து வெளியே சேர் போட்டு உட்கார்ந்து காலுங்க தூரமா நின்று குறை சொல்லுவாங்க. அதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. மாதத்தில் பேச வேணாம், எது பேச சண்டையை கிளப்பிட்டு நம்மளை எழுந்து நின்று ஏயா நீங்களே நான் எவ்வளவு நேரம் அழுது ஜோம் பண்ணிக்கிறேன், பிரச்சனை என்னன்னு தெரியுமா? ஏன்னா நீங்களும் உங்களுக்கு பாஸ்டர் தானா, நீங்களும் விசுவாசியா, கொஞ்சம் கூட அறிவில போயா சோதர ஆண்டவரை சோதர முழங்கால் பண்ணிட்டு இப்படி பேசினா விலங்கு. ஆனா அங்க மாறுதலும் பேசாமல் இருந்ததினாலதான் அவன் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் பெற்றான். நீங்கள் சமாதானத்தோட போ, கர்த்தர் உனக்கு நல்ல கற்பத்தினை கொடுப்பார் என்று சொல்லி தேவன் கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? குற்றப்படுத்தினா ஆனாலும் அமைதியா இருந்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஐயோ அல்ல சொல்லுவோமா? பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து குற்றச்சாட்டி கொண்டே இருக்கிறார். அவர் மாறுதலும் ஒண்ணுமே பேசல. அப்ப பிலாத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிலாத்துக்கு 27ஆம் அதிகாரம் 12-14 பார்த்தீங்கன்னா அப்பொழுது பிலாத்து அவரை பார்த்து சொல்றான், எப்பா இவர்கள் உன் மேல இவ்வளவு குற்றம் சொல்றாங்களே, இவ்வளவு குற்றம் சொல்றாங்க. 13ஆம் வசனத்துல எத்தனையோ குற்றங்கள், அதாவது பிலாத்து இந்த வீரர்கள் உண்மை எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள். குற்றத்து மேல குற்றம் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். உங்களை பார்த்து சில பேர் குற்றம் சொல்லுவாங்க. என்ன குற்றம் சொல்லுவாங்க? வர்றதே லேட்டாக வருவாங்க, அப்புறம் வந்து உட்காந்து பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவாங்க, ஒரு பாட்டு பாட சொன்னால் கை தட்ட மாட்டாங்க, இப்படியே குற்றம் சொல்லி கண்ணை மூடி ஜோக்கணும் ஏச்சு போயிடுவாங்க. இப்படி உங்க மேல குற்றம் சாட்டுனா நாம என்ன செய்யணும்? உடனே இருந்து பேசணும். நான் அந்த காலத்துல அப்படி இருந்தேன், அந்த காலத்துல உபவாசம் பண்ண நான் அப்படி வந்தேன், நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க? உடனே ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. இப்படி அல்ல. இது என்ன சான்ஸ் பாஸ்டர் என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா? கொஞ்சம் கூட காதே கேட்கலையா கேட்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? குற்றம் சாட்டும் பொழுது காது கேளாத மாதிரி, மாறுத்தரம் சொல்லாத மாதிரி இருக்கிறார். எங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? இதுதான் கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு அம்மாவுக்கும் பிரச்சனை. ஏன் வருதுன்னா குற்றம் சாட்டும் பொழுது உடனே அவங்க இவங்க இப்போ காரியத்தை பேசணும். நீ என்ன செஞ்ச, உடனே நான் என்ன செஞ்சேன், உங்க வீடு என்ன செஞ்சிச்சு, என் வீடு என்ன செஞ்சு, எந்த வீடு என்ன செஞ்சு, இருக்கிற வீட்டில் ஒழுங்கா சோறாக்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஃபேனமா போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு ஏமா தேவையில்லாதெல்லாம். சப்போஸ் அவங்க நீ யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க மரித்து போயிருந்தாங்கன்னா எந்திரிச்சு வந்து ஏமா நான் பாட்டுக்கு நிம்மதியா இழைப்பாறு செலவு. உனக்கு ஏன் நான் தான் கிடைச்சேன்னா என்னைய பிடிச்சி இழைக்கல. கையை ஒருத்தி அல்ல சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்ட பேச மாத்திர பேசுனாலே பிரச்சனை. ஏசு நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ அவைகளை கேட்கவில்லையா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரோ அதுக்கு கூட அவன் பேசுற ஒரு வார்த்தையும் மாத்திரமாக சொல்லவில்லை. தேசாதிபதி என்ன செய்யறான்? ஆச்சரியப்பட்டாங்க. அவங்கள பார்த்து நம்ம பேச இதுக்கு முன்னாடி இருந்த
உங்க பேரை சொல்லணும். நீங்களா இப்படி இப்படி மாறி எப்படி எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இப்படியா அப்படிங்கிறது. இப்ப அப்படியே ஒண்ணு அடிச்சா 10 வார்த்தை. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நான் ஒரு வார்த்தை பேசுறேன் 10 பேசுறேன்னா போயிடுவாங்க, அதோட விட்டுருக்கணும். இப்படியா பேசுறது? ஆச்சரியப்படணும். ஏன் வீட்டுக்காரரா, ஏன் பிள்ளைகளையா, ஏன் நானா இப்படி இருக்கிறேன் எனக்கே தெரியலங்க. நான் அப்படியே அமைதியா இருந்துட்டேன். அவனோட அப்படியே முகம் மாறும், கண்ணு மாறும், பல்லு வரும், கை நீளும், அப்படியே கையெல்லாம் குத்தும், பெல்லாம் குத்தும், டென்ஷன் ஆகும். இருக்கிற பாத்திரத்தை போய் உடைக்க, ஏன் தெருவில் கல் இருக்கிற கல்லில் போய் குத்து, பாத்திரத்தையே உடைக்கிறேன். டப்பு டப்புன்னு உடைக்க திரும்ப அது செம்ம சாரி உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது, கொட்டிக்கிட்டு இருக்குது. வேணாம், குற்றம் சாட்டப்படும் போது அமைதியா இருக்க, கேட்க நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆண்டவர் மேலே அநேக குற்றங்களை சாட்டினார்கள், ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஆகையினாலே ஆச்சரியப்படுகிறான் தேசாதிபதி. உங்களை குறித்து உங்களோடு வேலை பார்க்கிறவங்க, உங்களோடு தொழில் பண்றவங்க, உங்க சொந்த பந்தங்கள் உங்களை பார்த்து என்ன செய்யணுமா சொல்லுங்க? ஆச்சரியப்படணும். அப்படி ஆச்சரியப்படத்தக்கதாக நடந்து கொண்டா ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இறங்கியிருப்பார். நல்ல கைகளை தட்டி கத்தலாம். அதிசயம் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்களை பெறணும்னா உங்களை குறித்து அவங்க ஆச்சரியப்படும். இப்படி மாறிட்டாங்களே, காரணம் இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். ஆச்சரியப்பட்டார். பார்த்துட்டு நல்லா திரும்பி பார்க்கல, ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன் இவர் பேசாம இருக்கிறாருன்னா, ஏன் இவர் இப்படி செய்யறாங்கன்னா 17ஆம் வசனத்துல, 17ஆம் வசனம், பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று. இவன் பொறாமைப்படினாலே அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பிலாத்து அறிந்து கொண்டார். மேல குற்றச்சாட்டி பேசாமங்களை இவங்க எல்லாம் பொறாமை முடிச்ச வயலைய, அதனாலதான் இவங்களை இந்த மாதிரி சாட்டி கொண்டிருக்காங்க என்று அவனை கண்டு கொண்டார். இயேசு செய்த குற்றங்கள் என்ன தெரியுமா? என்ன குற்றம் செய்தா அப்படின்னு பேசாத உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவர் அவர் பாட்டு நிற்கிறார். அவருக்கு தெரியும் என்னென்ன பேசுவார், பேசிப்பார். அவருடைய என்னென்னா தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற விட்டு கொடுக்கிறார். அவர் பேசாம இருக்கிறார். அவர் மேல ஒரு லிஸ்ட் எடுத்துட்டார். என்ன குற்றம் பண்ணார், என்னங்க குற்றம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப குற்றம் சொல்றாங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலே, இயேசு செய்த முதல் குற்றம், இந்த ஆட்டுக்குட்டி செய்த முதல் குற்றம் என்னவென்றால், அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை, இந்த பெரிய சர்ச் இருக்குல்ல எருசலேம் தேவாலயத்தை நான் இடித்து போடுவேன், கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம். இது என்ன குற்றம்? ஓகே, என்னையா பேச? அந்த சர்ச் இருக்குல்ல, நம்ம சர்ச்சை 3 நாளை இடிச்சு போட்டுருவேன், அப்புறம் 3 என்னது இடிச்சு போட்டுரு 3 நாளை கட்டிடுவேன். அப்படியேப்பட்ட அப்படின்னு சொன்னா மற்றவங்க சிரிப்பாங்களா? இதுக்கு போய் இது ஒரு குற்றமா? இடிச்சு போடுவாங்கன்னா அப்போ என்ன தீவிரவாதியா? பாம்பு வச்சு கழிச்சு விட்டுருவார. சரி, கழிச்சிடாரு. இது திரும்ப 3 நாளைக்கு 80 வருஷமா கட்டினதுங்க, 79 80 வருஷமா கட்டின ஆலயத்தை 3 நாளைக்கு எப்படி கட்டுறது? இது குற்றம். இப்போ நம்மளாம் எவ்வளோ பேசியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? உன்னையெல்லாம் ஒரே அடிச்சு கொண்டே விடுவேன் அப்படி சொன்னா எத்தனை வேணும் சொல்லியிருக்கோம். அடிச்சு கொள்ளுவேன், திரும்ப உயிரோடு எழுதுவேன், இப்படி நிறைய பேசியிருக்கிறோம். ஊர் உலகத்தில் இல்லாத பேசுறேன். இது ஒரு குற்றம். பிளாத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன பேசுற? இதெல்லாம் சாதாரண ஒரு பேசுற ஒரு வார்த்தையை தானே, இது ஒரு குற்றமா? இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவர் சிரிக்கிறார். என்ன சொல்றது? இதுக்கு என்ன மாறுதல் சொல்றது? அவர் தம்முடைய சரீரத்தை குறித்து சொல்றாருங்கிறது விளக்கல, அதுக்கு பின்னாடி வளர்க்க. இது ஒரு பயங்கரமான குற்றம். 2வது குற்றம் என்ன? சரி விடு. லூக்கா 23 2ஆம் வசனம், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும், நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த என்று அவர்களை குற்றம் சாட்ட தொடங்கினார். என்ன சொன்னாரா? ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லை அப்படி சொன்னாரா? அப்ப பொய் சொல்றாரா இல்லையா? ஆண்டவரா அட பாத்தியா பொய்யா சொல்றீங்களே, அந்த கூட்டம் இருந்தாங்க, அந்த கூட்டத்துல கூப்பிடு, மற்ற 24 எல்லாத்தையும் கூப்பிட்டு வா, என்ன சொன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொன்னா அங்க என்ன சொல்லிட்டு போறாரு? ராயனுடையதை ராயனுக்கும்
தேவனுடையதை தேவன் அப்படித்தான் சொன்னாரே ஒழிய நான் ஒன்றும் கொடுக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி சொல்லலை அவர். அதையும் பேசாம இருக்கிறார். இவர் மேல் குற்றம் சாட்டுற என்ன குற்றம் சாட்டு? ஏதோ 10 பேரை கொலை பண்ணாரு, 10 குடும்பத்தை அழிச்சாரு, நிறைய கொள்ளை அடிச்சாரு, இப்படி ஏதாவது ஒரு குற்றம் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. இல்லாம என்ன கொஞ்சம் கூட எடுபடவில்லை, குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். லூக்கா 23:5 இவன் கலிலேயா தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமும் உபதேசம் பண்ணி ஜனங்களை உபதேசம் பண்ணி கலங்கப்படுத்தினான். எந்த ஒரு காரியமும் அவர் மேல் எடுக்கப்படவே இல்லை. அது மாத்திரமல்ல, இவன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான் யோவான் 19:7. இப்படி பல காரியங்களை குற்றம் சாட்டினாங்க. எதையுமே அது எடுபடவில்லை. அவர் மாறுதரம் சொல்லவே இல்லை. நல்ல கவனிங்க. உங்க மேல பொய்யாய் குற்றம் சாட்டுனா பேசாம இருக்கு, அமைதியா இருந்து கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் கிறிஸ்துடைய சுபாவம் முன்னில் வெளிப்படும், கிறிஸ்து மகிமைப்படுவார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ஒத்துக்கிறீங்களா? அல்லையா சொல்றோமா? பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது, பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் ஆகணும். நம்ம என்ன செய்யணுமா? பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறது, பேசக்கூடாத இடத்துல பயங்கரமா பேசுறது, மேட்டிமையாய் பேசுறது, பெருமையாய் பேசு, அகந்தையான பேச்சு, டென்ஷனாய் பேசுறது, இதெல்லாம் செய்யணும். பேச வேண்டியதை பேசணும். இது கடைசி காலமா இருக்குது. அல்லேலூயா. இவர் சொன்னார் இல்லையா, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தார். எஸ்தர் 4:4 சொல்லப்பட்டிருக்கோம். சில வேளை நாமே கற்றுக்கொள்ளணும், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருக்கப்படாது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எஸ்தர்ல சொல்லப்பட்ட காரியம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தாய். நீ இந்த காலத்திலே எந்த வசனம்? 14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால். நல்ல கவனிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தாள். கவனிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால். எந்த காலம் தெரியுமா? தேவ பிள்ளையே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வரக்கூடிய இந்த காலம். யுத்தங்களின் செய்திகள். நல்ல கவனிங்க. இந்த காலம் என்ன காலம்? எங்க பார்த்தாலும் என்ன தெரியுமா? யுத்தம் நடக்குதா? நடக்குது. இரண்டாவது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மத்தேயு 24:6 செய்திகளை கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், எங்க பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், எங்க பார்த்தாலும் பாருங்க ராஜ்யத்துக்கு, நம்ம தேசத்துக்கு அடுத்த தேசத்துக்கு பிரச்சனை, பஞ்சங்கள் இருக்கு, பஞ்சங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், இந்த கொரோனா நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் வந்து. நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட காலத்துல இருக்கிற நாம பேசாமல் இருந்தால், ஆண்டவரை பற்றி உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் பேசாமல் இருந்தால், கிறிஸ்துடைய வருகை வரும் பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவர்களோ கைவிடப்படுவார்கள். சொல்ல நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ள சர்ச்சுக்கு வந்தா நம்ம பேசுற தவறான ஒரு வார்த்தை, ஆண்டவர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி அடையும், வேலை நல்லா கிடைக்கும், பணம் நிறைய கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், வீடு கிடைக்கும். இதெல்லாம் சாதாரணமாக ஆண்டவர் செய்வது, இதற்காக அல்ல. இந்த காலம் மௌனமாக இருந்தீங்கன்னா கஷ்டம். இயேசு வரப்போகிறார். வரும் பொழுது, அவர் வருகையில எக்காலம் துடிக்கப்படும் போது பூமியில இருக்கிற உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் ஆண்டவர் நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, ரட்சிக்கப்படாம, ஆண்டவர் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாம, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அவர்கள் அக்கினி கடலுக்கு நேராய் போவாங்களே.
அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே கடந்து போவாங்களே, அந்த இருளான அறைக்குள்ளே கொண்டு போவாங்களே என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்று பெற்றோர்களாய் இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு போதிக்கணும். நீ சும்மா இருந்தா கஷ்டம். இந்த காலத்திலே மௌனமா இருக்காதே, சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. கிறிஸ்து எக்காலம் துணிக்கும் போது அவர் வருவார். வானத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாவரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்தரிப்போமே. கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கணவன் உங்க பிள்ளைங்க கைவிடப்பட்டு பயங்கரமான உளையான சேற்றிலே எரிகிற அக்கினி கடற்குள்ளே தள்ளப்படும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த காலத்துல பேச வேண்டிய காலத்துல பேசுவோம். அவங்கள்ட்ட பேச முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். அவர் சொன்னா அவன் கணவன்கிட்ட பேச முடியாதுங்க, பேச முடியாது, கல்லா போனா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசுறவரா இருந்தா கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தேவன் மாற்ற வல்லவராய் இருப்பார். பேசுறவங்க பேசிட்டு ஆகணும், சொல்றது சொல்லிட்டு ஆகணும். மௌனமா இருக்கக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான் 11:25. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான். இயேசு தாங்க உயிர்த்தெழுகிறவர், அவர் தான் ஜீவன் கொடுக்கிறவர் என்று நாம் பேசணும், நான் சொல்லணும். இயேசு வருகையிலே நாம் அவர் தான் உயிர்த்தெழுந்த தேவன், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பேசுகளாய் காணப்பட வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 14:8. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கு என்று பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு பிழைத்து கர்த்தருக்கு என்று, நாம் மரித்தாலும் கர்த்தருக்கு என்று மரிக்கிறோம். ஆகையினால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மரித்தாலும் கர்த்தருடையவளாய் மரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் வரும் பொழுது உயிர்ப்பிச்சு அடைந்து மறுரூபம் அடைந்து ஆண்டவர் இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான், முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறோம். ரைட், நல்லது. இன்னைக்கு திடீர்னு எனக்கு எளிமையான சகோதரியே, உன் ஜீவன் இப்ப மரிச்சிச்சுன்னா, நேற்று வரைக்கும் குடும்ப தலைவராக இருக்கிறோம், குடும்ப தலைவியாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், ஜீவன் எடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதை ஒரு 3 நாள் தான் சுத்தி இருப்பாங்க. அடுத்த நாள் கொண்டு போய் அடக்கம் பண்ணி பால் ஊற்றிடுவாங்க. அந்த ஜீவன் எங்க போகுது? எங்க இருக்கிற? கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தா இளைப்பார்ந்த ஸ்தலத்துல போயிருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்னார். ஒரு செகண்ட்ல போயிட்டான். இன்னொரு பயங்கரமான எரி நரகத்துக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே அவன் கடந்து போகிறார். இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். ஏற்றுக்கொள்ளாத விட்ட வாய் திறந்து பேசுங்க, நல்லது. சொல்றது வேலை, மனுஷன் விதைக்கிறது நம்முடைய வேலை. விளைய செய்கிறவர் கர்த்தர். எந்த வேலையில விளைய செய்து ரட்சிப்புகளா கொண்டு வரணுமே, 1000 அரசாட்சியில வாழணுமே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே என்ற ஒரு தாகம், அந்த தாகத்துல தான் வந்திருக்கிறோம். இந்த உலகம் எங்கும் ஆண்டவருடைய இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் இதுதான், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இந்த உலகம் நம்முடைய சொந்தம் அல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, பரலோகம் நமக்கு சொந்தம், பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அங்கே கொண்டு போய் சேர்க்கும்படியாகத்தான் இங்கே சபைகளை வைத்திருக்கிறார். இங்கே நம்மை உருவாக்கி உருமாற்றி பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் நிச்சயமாய் சேர்ப்பார். சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற விசேஷமான ஒரு வார்த்தை, பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? ஓ அறிவு, நம்ம அறிவு என்ன? அவங்க எல்லாம் திருத்த முடியாது, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. உன் அறிவு நிமித்தம், நம்ம அறிவு, நம்முடைய அறிவை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் நீதி நியாயம் இருக்க கூடாது. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் பாட்டுக்கு வந்து நம்ம இங்க வந்து உட்கார்ந்து நீங்க ஜோப்படுறதுனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காது. அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்னுடைய ஜெபம் எல்லாரையும் தாங்கும். பலவீனமுள்ள சகோதரன் அவன், உன் அறிவு நிமித்தம்
கெட்டு போகலாமாக அவனுக்காகவே கிறிஸ்து மரித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. சோ நாம் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்படணும், அறிவிக்கணும், சொல்லணும். பாருங்க, உள்ள உட்கார்ந்து இந்த பிலிப்பு கந்தாக மந்திரிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு இறப்பு எதற்காக இறந்திருக்கிறாரு, திரும்ப ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நான் பரலோகம் போகணும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த 1 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் டிராவல் பண்ணன்னு தெரியல. ஆனால் அந்த நேரத்துக்குள்ளதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வச்சுட்டான், ரட்சிக்கப்பட வச்சுட்டான், ஞான ஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வச்சான். இப்போ நம்முடைய வாழ்க்கை அது, திருச்சபையும் அதுதான். ரட்சிக்கப்படணும், சபை ஐக்கியம் இருக்கணும், தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்துக்கு போகணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், எல்லாமே கரெக்டாக வந்து கொண்டு தான் இருக்கும். அதை பற்றி பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும், பிரசங்கம் பண்ணதான் செய்வேன். ஏனென்றால் அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அவர் தம்மை தாழ்த்தின போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி திரும்ப சொல்றாரு, அவர் தம்மை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார், கொண்டு போகப்பட்டா, வாய் திறக்கல, அடுத்து என்ன செய்தாரா, தன்னை தானே தாழ்த்தினார். நாமளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இயேசு ராஜாவினிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கும். இயேசு தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தார், தன்னை தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிறனா நம்மை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் இருக்கணும், தாழ்மைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம தாழ்மையா இருக்கணும். எல்லா இடத்துலையும் பெருமை வேண்டாங்க, அகந்த வேண்டாம், பெருமை வேண்டாம், அகந்த வேண்டாம், தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி இருக்கிறேன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அப்ப நீ ஏன் கோபமும் எரிச்சலுமாய் இருக்கிறாய்? ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் சாந்தமானவரா, அமைதியா இருக்கேன். இந்த சாந்த வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த சார்ந்த வீட்டில் எல்லாரும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஐயோ நான் இதை பார்த்து தான் நான் அப்படியே நம்புவேன். பிரைஸ்லாம் இப்போ இப்படி இருக்காங்க, அப்போ இதுவான தான் வீட்டில் இருப்பாங்க. நான் இதே போல தான் வீட்டில் இருப்பேன் சொல்கிறவங்க மாத்திரம், இனிமேலாவது இருப்பேன் சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒன்றும் சொல்ல மாட்டேன். எது நீங்கள் கையை வைத்து சொல்லிடுங்க, ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தாழ்மை. இல்லைன்னா அவரெல்லாம் சார்ந்த இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் நான் இங்கே உட்காரவே முடியாது. நாம் பண்ண காரியத்துக்கு, நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்துக்கு சொல்லுங்க, நான் பண்ண காரியத்துக்கும் அவர் சாந்தமாக இருக்கார். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுக்குமே அவர் சாந்தமாக இருக்கிறார். அவர் சாந்தமாக இல்லைன்னா பிதாவாகிய தேவன் போல இருந்தால் பயங்கரமான அழிவு. அதுபோலதான் நான் சாந்தமும் தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை என்ன மாதிரி ஏற்றுக்கொள். பிரைஸ்லாம் பாஸ்டர், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என் வீட்டுக்காரர் அப்படி இல்லை பாஸ்டர். அவரை ஏற்றுக்க சொல்லுங்க, அப்புறம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உடனே பிள்ளை சொல்லு, அம்மா நீ ஏற்றுக்கொள். இப்படியே ஆளாளுக்கு ஏற்றுக்கொள் சொன்னா அப்ப என்னதான் குடும்பம் இருக்கும்? பிரைஸ்லாம் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஒன்னா உட்காந்து ரவுண்டா கட்டி சாப்பிட தெரியல போதும் உட்காந்துட்டு, அப்பா நீ சாப்பிட்டாதே நான் சாப்பிடுவேன். எந்த பிள்ளையாவது சொல்லுதான்? இல்லை எந்த அன்பு சகோதரியாவது சொல்றீங்களா? இல்லை முதல்ல சொல்ல, நான் அப்படித்தான் இருப்பேன். ஏன் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உப்பு பார்க்கும்போது பாதி உள்ள போயிடும், பாதி சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட உட்காந்தா ஒன்றும் இல்லை. ஒன்றா உட்காந்தா எல்லாரும் ஒரே நேரத்தினால சாப்பிட்றோம், ஒரே நேரத்தினால கை கழுவு, எல்லாமே ஒரே நேரம், எல்லா காரியங்களும் ஒரே நேரத்தில். அப்போ எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய நுகம் என்பது சாந்தம், மனச்சார்மை. அவர் தன்னை தாழ்த்தினார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்துகிறவராக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்மாவை எப்படி தெரியுமா? பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, ரெஸ்டா இருக்கணும். எப்பவா ரொம்ப அப்படின்னா சரியில்லைன்னா பிரச்சனை அங்க இல்லை, நம்ம மேலதான். ஆண்டவர் மாதிரி நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்துகிறவராய் காணப்படணும்.
எது வரைக்கும் பாஸ்டர் தாழ்த்தணும் கேள்வி. எது வரைக்கும் தாழ்த்தணும்னு கேட்டா, எது வரைக்கும் இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினாரோ அது வரைக்கும் நம்மை தாழ்த்தணும். எது வரைக்கும் தாழ்த்துறாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல எது வரைக்கும் நான் என்னை தாழ்த்த வேண்டும்? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் சாதாரண மனுஷனா, அதாவது நம்மள மாதிரி தான் காணப்பட்டார். மனுஷ ரூபம்னு என்ன அர்த்தம்? நம்மள மாதிரி கை, நம்மள மாதிரி சரீரம், நம்மள மாதிரி அவருக்கு பசிச்சது. நேரத்துக்கு கவுண்ட் சொல்லி அவர் ரொம்ப பசி வந்துருச்சு. எந்த வீடு தேடி வர்றாரு. வீடு நல்ல வசதியா இருக்குது, பெரிய வீடா இருக்குது, நல்லா இருக்குது. போட நல்ல சாப்பாடு போடுவாங்க நினைச்சு உள்ள வந்தா ஒரு டீ கூட குடிக்கல அந்த பயவுல இல்லையா. அந்த மாதிரி ஒரு பெரிய மரத்தை பார்த்தாரு. இலையா இருக்குதே ஒழிய உள்ள என்ன இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள வீட்டில் அந்த பார்த்த திருச்ச பாருங்க, டபுள் டோர் திருச்சு. ஓ கிச்சனை பார்க்க அப்பா எல்லா வசதி இருக்குது. ரைட்டு ஹால் பாருங்க, எல்லா வசதி எல்லாம் இருக்குது. உட்காந்து ஏதாவது புசிப்பதற்கு ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நம்மள மாதிரி மனுஷன் காணப்பட்டு சபிச்சார். மனுஷரூபமாய் காணப்பட்டவர் எப்படி தாரா? மரண பரியந்தம். அவர் சாகிற வரைக்கும், எது வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நான் சாகிற வரைக்கும் நான் கீழ்ப்படிகிறேன். ஆனா எனக்கு ஏன் சிலுவை வந்துச்சு? சிலுவையில போட்டு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர். எவ்வளவுதான் ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் பொறுத்து போடுறது. காலில் குத்துறான், வலிக்குது, கையில வெட்டு கொதிக்குது, ஆண்ட எல்லா இடங்களையும் எல்லா வேதனை போறாரு. அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவர் என்ன செய்யறாரா? தம்மை தாமே தாழ்த்தினார். பிரச்சனையில் உச்சக்கட்ட வரைக்கும் என்னால தாங்க முடியல. நம்முடைய லெவல் எது தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொடுங்க. நம்முடைய லெவல் எனக்கு நமக்கு ஒரு லெவல் இருக்குது. என்னால முடியல அப்படின்னு என்ன, அதுதான் உன் லெவல். அது வரைக்கும் தான் சோதனை. அதுக்கடுத்து பாருங்கன்னா மாறிடும். அவ்வளவுதான். நமக்கு ஒரு சோதனை எது வரைக்கும்னா தாங்க, அதுக்கடுத்து விட மாட்டார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் தாழ்த்தி தான். நான் சொல்லுவேன், தம்மை தாழ்த்துகிறவர்கள், தாழ்மையாக இருக்கிறவர்கள், கண்ணு இருப்பதே கண்ணு அது சாப்பிட்டா மூக்கு விளைக்கவே விளைக்காது. சில பேர் உள்ள வெளியே எப்படி பார்ப்பாங்க, வெளியே பார்க்கும்போது இது மட்டும் பயங்கரம். இதை முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அழகா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இவங்க டென்ஷன் பார்ட்டியா, தாழ்த்துற பார்ட்டியா? சொல்லலாம் அல்லேலூயா. அதனால வரவே கூடாது. சொல்லலாம் அல்ல. தன்னை என்ன செய்யணும்? தாழ்த்த. இயேசு தன்னை தானே தாழ்த்தினார். அல்லேலூயா. கையை ஓட்டு எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்ற? தாழ்த்துங்க. இது எனக்கு வரமாட்டேங்குதுன்னா ஈஸியான ஒரு வழி தாழ்மை வருவதற்கு என்ன ஆகும்? 29:7வது வசனத்துல சொல்லப்பட்டபடி ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யாமல் ஒழுங்கா வந்து சர்ச்சில் உட்கார்ந்தாலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி. பாஸ்டர் இல்லை பாஸ்டர், இன்னைக்கு கடையை போட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ கடையை போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 மணி நேரத்தில் நான் வந்து எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ரைட் 20,000 சம்பாதிச்சிருவேன். ரைட் 20,000 சம்பாதிச்சு எவ்வளோ தசமாக கொடுப்பீங்க? 2,000 இப்படி கொடுப்பீங்க. அதனால நான் போகிறேன்னா அந்த 20,000 இந்த நேரங்களில் செய்ய சமாளிக்கும் போது அடுத்த நாள் காய்ச்சல் வந்து 25,000 ரூபாய் செலவாகிறது. நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்ல, ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யாமல் தாத்துமா என்ன செய்யணும்? ஒழுங்கா உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாவே உன் ஆத்துமா, உன் சரீரம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னால பரிசுத்த ஆவியானவர் தாழ்மைப்படுத்த வச்சுருவார். ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வந்து தெரியுமா? ஒரு தாழ்மை வர ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டாவே ஒரு தாழ்மை. என்ன பாஸ்டர், 2 பேர் ஜோம் பண்றேன். ஒருத்தர் வந்து முன்னாடி நின்றுட்டு ஜோம் பண்றேன், அவனுக்கு தாழ்மையே காணும். பின்னாடி ஒருத்தர் நீங்க தூரமா நிற்பான், முன்னாடி நிற்கிற வச்சு ஆண்டவரே ரைட்டு. நான் 1ஆம் தேதி, ஆனா என்ன மாதிரி 1ஆம் நபரா தசமா கொடுக்கிறவன் யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அது ஆண்டவருக்கு தெரியாது, இவன் செய்யறது தெரியாதுல்ல. கரெக்டான தசமாக கொடுப்பேன். அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா தண்ணி கூட குடிக்க மாட்டேன், வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன், அப்படியே ஃபாஸ்டிங்கிட்டு அசியாமல் இருப்பேன். ஒழுங்கா நான் சொல்றேன், ஒழுங்கா தசமாக கொடுக்குறேன். வாரத்தில் அவெல்லாம் ஒரு நேரம் தான் போடுவான். பூரா வடதுன்னு விட்டு ஃபாஸ்டிங் சொல்லி குடிக்க வரக்கூடிய கூட்டம் உண்டு. கேட்டால் உபவாசம். கீழே 2 வடை சாப்பிடும்போது நான் பார்த்தேன், இப்படி மற்றவங்களெல்லாம் குறை சொல்லி வரிசையாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதோட வீட்டில் இந்த பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான். அவர் யாரு? ஆயக்காரன். தூரத்தில் அவனம் மாதிரி கூட கிடையாது என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி இல்லை, தன் பின்னாடி நிற்கிறவன் மார்பில் அடிச்சுக்கிட்டு தன்னை தாழ்த்துறான். அதனால சொன்னேன், தூரத்தில் இருந்து அவனை பார்க்கும்போது அவன் இப்படி பேசாமல் இருக்கிறான். அவன் மார்பில் அடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரியல. இவன் தூரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் பாவி அதான் தூரமாக நிற்கிறான் அப்படின்னு. இல்லைங்க, பிரைஸெல்லாம் தன்னை தேவனுடைய சமூகம் உண்மையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிங்கனாவே உன் ஆத்துவம் ஆட்டோமேட்டிக்காக தாழ்மைப்படுத்தப்படும். நம்மை தாழ்த்துவோம். ஸோ தாழ்மை நமக்குள்ளே வருவதற்கான இடம் எது தெரியுமா? இந்த இடம் தான். தேவனுடைய ஆலயம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரணும்? தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. அப்போ தாழ்மை வர 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 கர்த்தர் இறைச்சிவார்களை உயர்த்த வல்லவராக இருப்பார். யாக்கோபு 4:10 சொல்லி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், தேவ சமூகத்தில் தாழ்மைப்படுங்க, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைக்க போறார். உனக்கு வாழ்க்கையில் உயர்வு வேணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. கையை வந்து அல்ல சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் தாழ்மையா இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இந்த மாதிரி நாம செய்யணும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். வாதினாலாவது வீண் பெருமையினால்னா என்னன்னா, வாதி என்று சொன்னால் அவன் செஞ்சிருக்கான் நானும் செய்வேன், அவன் செஞ்சால நானும் செய்வேன். 2வது என்னை பத்தி பெருமை பேசணும், அதனால நான் செய்வேன். மற்றவங்க செஞ்சாங்கிறதுக்காக செய்யாத, உன்னை பத்தி பெருமை பேசணுங்கிறதுக்காக செய்யாம மனத்தாழ்மையினாலே மனத்தாழ்மை வந்துருச்சுனாவே பக்கத்துல உட்காந்து பார்க்கும்போது இப்படி திரும்பி பார்க்கும்போது இவங்களா அப்படின்னு வராது. ஏன்னா இவங்க உடனே நமக்குள்ள இவங்க இப்படி, இவங்க அப்படி, இவங்க இப்படி, இப்படியே அவங்கள பத்தியே எண்ணாம என்ன செய்யணும்? இவங்க இப்படி இருந்தாலும் எனக்கு முன்னாடியே வந்து ஜெபம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதப்படணும். ஒவ்வொருத்தரும் நம்ம ஏதோ ஒரு நல்ல பொருளுங்க, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு விசேஷமான குணாதிசயங்களையும் வரங்களையும் கொடுத்திருப்பார். ஸோ என்ன காட்டிலும் ஒரு காரியம் அவங்கள்ட்ட இருக்குதுங்க, அதனால தான் அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்கிறாங்க. கையை ஓட்டி அல்ல சொல்லுங்க. நான் சொல்லுவேன், என்ன காட்டிலும் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கிறதுனால தான் நீங்க உட்காந்துருக்கீங்க, நானு நின்றுகிட்டு இருக்கேன். அப்படி நீங்க சொல்லணும், எங்களை காட்டி உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நீங்க நின்று பேசுறீங்க மாஸ்டர். தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கான ஒரு சாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு. இப்படி ஒருத்தர் இல்லை நீங்க வசதியாக என்ன காட்டியதே அதான் உட்காந்து நல்லா உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு வர முடியும், இன்னைக்கு ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது யாரு? உங்களால முடியுமா முடியாதா? ஆண்டோடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு நான் வரலாம் என்று ஒரு முடிவு எடுக்க உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமா முடியாதா? என்ன அமைதியா இருக்கீங்க? ஏங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு காலையில ஒரு முடிவு எடுக்க உங்களால முடியுமா முடியாதா? எந்த முடிவு முடிக்காதீங்க. முடியுமா முடியாதா? இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படி முடிவு எடுக்க முடியுமா முடியாதா? அதுவும் முடியும். திடீர்னு போய் தூக்கிட்டு இருக்கணும், நான் சர்ச்சுக்கு வரல தூக்கம் வருது அப்படின்னு ஒரு ஆள். சில பேர் சோம்பேறி தரமா இதே போல நான் எடுத்துட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்தே வைங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா 9,000 வரேன், திரும்ப எல்லாம் சண்டை சோத்திரம் எங்க அந்த பாஸ்டர் வரல, எங்க போயிட்டாரு, திரும்பி பார்க்க என்ன வர, ஏன் வரல. அப்ப எனக்கான ஒரு முடிவு எடுக்க முடியுதா?
கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு டிராபிக்ல வருவோம். நான் அங்கிருந்து வரணும், எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை மணிக்கு 6:45 இருந்து ஒன்னா கிளம்பி ஒரு பகுதியா தாண்டி வர ஒவ்வொருத்தர் நிறுத்த குழி தாண்டி வந்து பார்த்தா வரும் எல்லாம் அனைவரும் பாருங்க. நிறைய திரும்பி சட்டில் பார்க்க என்ன வரல, இன்னும் கோவம் வேற, ஏன் பாஸ்ட் வர்றீங்க, என்ன இல்லை நான் வரல, எனக்கு ஒரு டிசிஷன், நான் வரல அப்படின்னா என்ன வரும்? நீங்க பாஸ் வந்து இப்படிலாம் வராம இருக்கலாம், எவ்வளவு பேசுறீங்க. நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு கஷ்டங்கள் கடினங்கள் வரும். சில பேர் என்ன அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு லேட் ஆகும், இங்கிருந்து உனக்கு வர்றது லேட் ஆகும், அதுக்கேற்றபடி டைத்துக்கு நம்ம உள்ள வருவோம். படுவாங்க உனக்கு முன்னாடி வரணும்னு நினைக்கல முடியல. கர்த்தர்களுக்கு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதில் முன்னாடியே வாங்க, கர்த்தர்களை ஆசீர்வாதம். அல்லேலூயா. சோ மேன்மை உள்ளவர்களாக எண்ணம், மனத்தாழ்மையா கருத்துக்கு நான் கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், நல்ல பிரைஸ் எல்லாம் ஐயோவத்தால சொல்லுவோம். சோ ஆண்டவர் இயேசு அப்படித்தான் தன்னை தாழ்த்தினார், தாழ்மைப்படுத்தினார். கடைசியாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36-40 அப்பொழுது மந்திரி என்ன செய்யறாரு, நிறைய பேசிட்டாரு. ஏதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை என்ன கேட்கிறார். ஏதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? இப்படி யாரு கேட்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கிறது. இங்க நான் சொல்றேன், ஏதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு உங்களுக்கு தடை என்ன? இப்படி கேட்க வேண்டியது. தண்ணி இருக்குதுங்க, ஞானஸ்நானம் கொடுக்க நான் ரெடினா, அப்படியா? எனக்கு டைம் இல்லை, எனக்கு நான் இன்னும் ரெடி ஆகல, நான் இன்னும் சரியாகல. இப்ப ஆண்டவர் இயேசு வந்துட்டாரு, வாங்க போலான்னா, ஆண்டவரே நான் ரெடி ஆகல. அப்போ நீ என்ன செய்யுது, இந்த அந்தி கிறிஸ்துடைய காலத்துல உட்காரு, அவன் உன்னை என்ன செய்வான், ரெடி பார்க்குவான், ரெடி படுத்துவான். அதுக்கப்புறம் வந்து செய்வான். ஐயோ இல்ல ஆண்டவரே நான் வருகிறேன். அழகா சொல்றாரு, இந்த நான் ரெடி. வசனத்தை கேட்ட மாத்திரத்தை நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு சிலர் தவிர ஒரு சிலர் எடுக்க வந்து இது வரைக்கும் பாஸ்டா மாட்டி என்கிட்ட வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. நானும் சொல்லிட்டேன். பிரைஸ்ல வருகிற 6ஆம் தேதி நல்ல தீபாவளியா சாப்பிட்டு கூட்டு முடிச்சுட்டு, சரியா, 6ஆம் தேதி சனிக்கிழமை சாட்டர்டே ஒரு மதியத்துக்கு மேல அங்க நாமக்கல் புதுக்கோட்டை பெரிய தொட்டி இருக்குது, அங்க வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். யார் ரெடியா இருக்கிறீங்க? எழுதி ரகசியமா சொல்லிடுறேன் மாஸ்டர். சரி சொல்லிட்டு அரோன் தண்ணி ரெடியா இருக்குது, மதியம் தான் கொடுக்க போறேன். ஏன்னா காலையோட விட்டுருவேன், மதிய நேரம் நல்ல பெரிய தொட்டி இருக்குது, அங்கே நல்ல ஞானஸ்நானம் கொடுத்து செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். யார் யாருக்கு நிச்சயம் இல்லையோ அத்தனை பேரும் ஞானஸ்நானத்துக்கு தங்களை ரெடி பண்ணி, ஏதோ தண்ணீர் இருக்கிறதுக்கு ஞானஸ்நானம் பிறகு தடை என்னன்னு அவன் கேட்கிறான். இப்ப அவர் சொல்றார் 37ஆம் வசனத்துல, அதற்கு பிலிப்பு தான் சொல்றான், இங்க பாருங்க, நீ ஒழுங்கா முழு இதயத்தோடு விசுவாசிச்சேன்னா ஒழுங்காகும். நான் சொன்னேன் தண்ணீருக்கு வாங்கன்னா இங்க பாருங்க, என்ன சொல், ஒழுங்கா விசுவாசிக்கிறியா, கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்றியா, அவங்களுக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்றான். உடனே ரைட்டு 37ஆம் வசனத்துல ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு, ரதத்தை யார் நிறுத்த சொல்லியிருப்பா? நினைச்சு பாருங்க, நிறுத்துப்பா ஞானஸ்நானம். ஆண்டவர் பாருங்க, சிலாய்க்கு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டைம் கொடுப்பாரு. இது வரைக்கும் தண்ணியே வரல, இது வரைக்கும் என்னது, வனாந்தரத்துல தான் அப்படியே வந்துட்டு இருக்கான், வனாந்தரம் விட்டுக்கிட்டே இருக்கிற ஆண்டவர். அவனை மாற 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 கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் இயேசுவை முழுமையா ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உங்களுக்கு என்னதான் இருக்கும், வனாந்தரம் தான் இருக்கும். வனாந்தரம் வந்துகிட்டே இருக்கிறது. நான் ரெடி ஆயிட்டேன், இங்கிருந்து தண்ணி வந்துருச்சு. அல்லேலூயா. கரெக்டா தண்ணீர் வர ஆரம்பிச்ச உடனே, ஓ சரியான இடம், இந்த இடம் வந்த உடனே அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் 2 பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள். அந்த குழந்தை முன்னாடி வச்சுட்டு தண்ணி எடுத்து 2 தெளி தெளிச்சிட்டு அப்படின்னு சொல்லல, அப்படி செய்ய சொல்லல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய சொல்லல. ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொன்னார். அப்போ ஒரு முழுமையான தண்ணீருக்குள்ள முழுங்கி எந்திரிக்கிறது தான் முழுமையான ஞானஸ்நானம். ஆகையினாலதான் இருவரும் தண்ணீர் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம். பிலிப்பு என்ன செய்தான், அவனுக்கு அப்படியே உள்ள முக்கி
அப்படியே ஞானஸ்நானம் கொடுத்தார். 39வது வசனத்திலே அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது, தண்ணீரில் இருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்தாரு. பிலிப்புவை கொண்டு போய் பிலிப்புவே உன் வேலை முடிஞ்சு போச்சு. நீ யாரு? பிலிப்பு யாரு? கவனிங்க, ஒரு சுவிசேஷகனுடைய வேலை அதோட முடிஞ்சிருச்சு, அப்படியே போயிடும். திரும்ப எழுப்பி விட்டுட்டு தான் என்ன ஆகும்? திரும்ப போய் ரத்தத்தில் பேசினாலும் அதை பிடிச்சிருவோம். அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டாங்க. டாக்டர் பிலிப்பு, அவருக்கு ஒரு அட்ரஸ் கொடுங்க. இனிமேல் நீங்கள் நான் மாதம் கூட்டம் நடத்தி அங்கே வந்துடணும், ஒழுங்காக வரணும், தசமாக அங்கே கொடுக்கணும், அங்கே தான் உங்களுக்கு எல்லாம் நடத்தணும் அப்படி சொல்லிடுவாருன்னே ஆண்டவர் வேணாண்டா பிலிப்பு, கோவையில் முடிஞ்சு நீ என்ன செய்ய போன்னு கூட சொல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிலிப்புவை கொண்டே போயிட்டார். ஆனா கொண்டு போன ஆளை பிலிப்பு பின்னாடியே தேடி தேடி போகல. விளங்குறவா இல்லையா சொல்லுங்க? விளங்கணும். அல்லேலூயா. அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க அதை அவங்க செய்வாங்க. அது அவருடைய வேலை. ஒரு சுவிசேஷனுடைய வேலை ஜனங்களை ஆத்ம ஆயத்தப்படுத்தி அவர்களை சபையில கொண்டு போய் சேர்க்கிற வேலை. சபைக்குள்ள சேர்த்துருவாங்க, கரெக்டா செய்யணும். இவர்கள் எவர்கள், நல்ல கவனிங்க, எவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆத்ம ஆதாயங்களை செய்து அவர்களை கொண்டு போய் சபைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அனுபவத்தில் பேசுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள். கையை ஓட்டி எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் விரல் விட்டு சொல்லலாம், விரல் விட்டு சொல்ல முடியும். எல்லாம் பாருங்க, மீட்டிங் நடத்துவோம். அப்ப எல்லாம் நம்ம தமுகத்தில் மீட்டிங் நடத்தும் பொழுது பெரிய பெரிய ஊழிய எவாஞ்சலிஸ்ட் வச்சு நம்ம நடத்துகிறோம். எவாஞ்சலிஸ்ட் பால் தினகரன், மோகன் சிலாஸ், நிறைய காரியங்கள் இருக்கிறாங்க, ஜெபகுமார். ஸோ எல்லாரும் நடத்தணும். அங்கே என்ன செய்வாங்கன்னா கார்டு கொடுப்போம். அந்த கார்டில் கொடுத்தோடனே அவங்க வேலை அழகாக ரட்சிப்புகளை வழிநடத்தி ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கே இருக்கிற நாங்கள் தான் என்ன செய்வோம், பிரித்து எந்தெந்த ஏரியா பார்த்து கார்டை பிடிச்சி அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் அந்தந்த ஏரியா அவங்களை கொண்டு போய் செய்யுங்கன்னு சொல்லி இதுக்குரிய ஒரு பிளானிங் மீட்டெல்லாம் முதல்ல நடக்கும். நடத்தி ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வருவது வழக்கம். இதுதான் உண்மையான எவாஞ்சலிஸ்ட் செய்யக்கூடிய வேலை. கையவத்தி அல்ல சொல்றாங்க, அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். பிரைஸெல்லாம் அல்லையில அதை விட்டுட்டு நல்லா கொடுத்துட்டீங்க. பாருங்க, மந்திரி அப்புறம் நல்லவனா இல்லையா தேடி இருக்காரு. எங்கடா போயிட்டார், ஆளக்கானம், அவருக்கு ஒரு கவர் கொடுத்து விடுவோம் அப்படின்னு தேடி இருக்கலாம். அவர் சொல்ல போய கவர் வாங்கி, எனக்கு டிஎம் வேணாம், இது வேணாம், எனக்கு ஆண்டவர் நல்ல ஃப்ளைட் வச்சிருக்கிறார், ஆவியானவரையே எடுத்துட்டு ஆவியானவரை கொண்டு போய். அல்லேலூயா. அப்புறம் காணவே இல்லை. காணாமல் என்ன செய்தானா, சந்தோஷத்தோடு அவன் பாருங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு திரும்ப அவன் இருப்பிடத்துக்கு போறதுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான், சந்தோஷப்பட்டான். தேவன் அவன் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருந்தார். ஒரு முடிவான சந்தோஷம் எங்க இருக்குது, ஞானஸ்நானத்துல இருக்கிறது. பிரைஸெல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம், ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம், பல்லோக்கிக்கான ஒரு ஞானஸ்நானம். 7 காரியங்கள் உண்டு ஞானஸ்நானத்துக்கு. 7 காரியங்கள். கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு உயிர்த்தல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஆட்டோமேட்டிக்கலா நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இப்படி நீதியை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். இயேசு கிறிஸ்துவே உன்னதமான தேவனுடைய குமாரனே ஞானஸ்நானம் எடுத்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினார். அது வரைக்கும் மேலதான் அசைவாடி கொண்டு வந்தாரே ஒழிய அவர் மேல இறங்கல. உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று பிசாசெல்லாம் சொல்றது எல்லாம் ரைட்டுங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுத்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். இறங்கும் பொழுதுதான் இவர் சொன்னார், எவர் மேலே பரிசுத்த ஆவியான புறாவை இறங்குறாரோ அவர் தான் உன்னதமான தேவனுடைய குமாரன். ஸோ தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற அனுபவத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மாதிரியாக ஒப்பு கொடுத்தார். அவரை போல நாம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. கையை ஓட்டி அல்ல சொல்லுங்களேன். நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கங்க, ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும்.
விதைக்கிற வேலையை நான் செஞ்ச நாளைக்கு ஆண்டவர் என்கிட்ட எதை கடன் கேட்க ஆண்டவரே நீ சொன்னபடி 1 2 3 வாரமா இதவே பேசிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ கர்த்தர் வேலையை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஐயோ வந்து சொல்லுமா அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷத்தின் நிறைவு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற ஞானஸ்நானம். எல்லாம் எழுந்திருந்து கண்களை மூடி நாம் செவித்து விடுவோம்.